திவ்யா வந்து விக்ரம பார்த்து கேக்குறாங்க, எதுக்கு வந்து இப்போ வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க? ஏன் உங்க வீட்ல ஃபேமிலி வந்து சொல்லிட்டு போனாங்களா? ஆமா, என் ஃபேமிலி சொன்னது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எங்க என் முன்னாடி தாங்க சொன்னீங்கன்னு சொல்லி திவ்யா வந்து சொல்றாங்க. அப்போ வந்து ஓ, என் வைஃபும் நானும் பேசுறது வந்து நீங்க ஒட்டு கேட்டீங்களான்னு சொல்லி இந்த இடத்துல விக்ரம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சண்டை வந்து பெருசாகுது. அப்படி பெருசாகும் போது திவ்யா வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க உங்க வைஃப் கூட வந்து ஒட்டு கேட்டேன்னு சொல்லி திவ்யா அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல வரதுக்கு முன்னாடி என் வைஃபை பத்தி பேசாதீங்க, என் வைஃபை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவா மாறுறாரு. அவ்வளவு அக்ரெஷன் இந்த இடத்துல தேவையில்லை நான் நினைக்கிறேன். இப்போ சீசன் 4ல வந்து பாத்தீங்கன்னா அனிதா சம்பத் இருந்தாங்க. ஆரி வந்து உங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு, சும்மா சொல்லியிருப்பாரு, ஏன் ஹஸ்பண்ட் நீங்க பேசாதீங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து ரொம்ப அக்ரெசிவா போனாரு. அதை விட 2 டைம்ஸ் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் இன்னைக்கான காட்டின அக்ரெஷன்ல இருந்துச்சு. அவர் வந்து பொறுமையா பேசி எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிற ஒரு ஆளு. அவரை இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்கல, நல்லா இல்ல. இது வந்து நான் பாக்குற விக்ரமே கிடையாது. விக்ரமுக்கு நான் நிறைய தடவை நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கான நாள்ல அவர் வந்து பண்ணதே ஒரு கம்ப்ளீட்டா தப்பு நான் நினைக்கிறேன்.